வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்க கேட்கலாம். வாங்க கதைக்குள்ள போகலாம். 1000 பட்டாம்பூச்சிகள் ஒரு சேர சிறகடித்தது போல் இருந்தது கல்லூரி வளாகம். கேம்பஸில் குழுமியிருந்த மாணவர்கள் நண்பர்களின் முகாம்களில் கூட்டம் கூட்டமாய் அரட்டையில் மூழ்கியிருந்தார்கள். காலை நேரத்து வெயிலை பச்சை குடை பிடித்து நிழலாக்கிக் கொண்டிருந்தன மரங்கள். அந்த மரங்களை ஊடுருவிக் கொண்டு வெயிலும் எட்டி பார்த்து கொண்டிருந்தது. பைக்கில் சாய்ந்து கொண்டும் மரங்களில் அடித்து பிடித்து கொண்டும் வளாகமே ஆனந்தமயமாகி இருந்தது. இருபாலார் கல்லூரி அது. அதனால் இளமை சாயம் ஒரு டோஸ் அதிகம். நேத்தா, இன்னைக்கு இன்டர்னல் இருக்கு, ஞாபகம் இருக்குல்ல? இல்லாம எல்லாம் உன்னை நம்பித்தான். என்ன ஏண்டி நம்புற? உன் ஆளை நம்பு. இப்ப அவன் ஏன் ஆளு இல்லைன்னு சொன்னா முதல்ல நீ நம்பு. சிரிப்பொலி அதிர்ந்தது. கபடு மறந்த காலம். பிள்ளை பிராயமும் அல்லாமல், பொறுப்புகளை சுமக்கும் முதிர்ந்த பிராயமும் அல்லாமல், உல்லாச பயணத்தின் காலங்களைப் போல் இது ஒரு உற்சாக காலம். கல்லூரி வேன் வந்து நிற்க பேச்சுகளில் இருந்தவர்களின் கவனம் சிறிது நேரம் தடைப்பட்டு வேனை பார்க்க ஆரம்பித்திருந்தது. அடைத்து வைத்திருந்த பறவைகளை விடுவித்தது போல் மாணவிகள் வண்ண வண்ணமாய் உதிர மாணவர்கள் கண்கள் மின்னலடித்தது. அத்தனை பேருக்கும் இறுதியில் சனா கீழே இறங்கினாள். அழகாக இருந்தாள். கதைக்கு அவள் நாயகியாக இருந்ததால் வெகு அழகாகவே இருந்தாள். நிறம் சற்று மிக இல்லாமல் இருந்தாலும் உயரமும் சிறு முகமும் அமைதியான கண்களுமாய் பார்க்க கண்களுக்கு தித்திப்பாக இருந்தாள். அவளை பார்த்ததும் தூங்கு மூஞ்சி மரத்திற்கு அருகில் நின்ற பிராக்டிக்கல் நோட்டை புரட்டி கொண்டிருந்த வினிதா புன்னகை முகமாய் அவளை நோக்கி வந்தாள். அம்மா, தாயே வந்துட்டியா? பயந்துட்டேன். எங்க என்ன மட்டும் மாட்டி விட்டுட்டு போயிடுவியோன்னு. அதான பார்த்த. எங்க என் மேல உள்ள அக்கறையில கேட்கறேன்னு இருந்த. இப்பத்தானே தெரியுது மேடத்துக்கு அக்கறையெல்லாம் எங்க இருக்குன்னு. இருவரும் கலகலவென சிரித்தார்கள். மரங்கள் குலுங்கிவிட்டு அடங்கி கொண்டன. இன்னும் 4-5 தோழிகள் சேர்ந்து கொள்ள அத்தனை பேரும் பேசிக்கொண்டே வகுப்பறைகளுக்கு வந்தார்கள். 2வது மாடியில் இருந்து பார்த்தபோது வளாகமே அத்தனை அழகாக இருந்தது. ஜன்னலை பற்றியபடி வேடிக்கை பார்க்க ஆரம்பித்திருந்தாள். இன்னும் 6 மாதங்கள் தான் இருக்கிறது கல்லூரி வாழ்க்கை முடிவுக்கு வர. அந்த நாளை நினைத்த போது இப்போதே பிரிவு அழுத்த தொடங்கி இருந்தது நெஞ்சில். சனா, என்ன யோசனை? கொஞ்ச நேரம் டெஸ்ட்டுக்கு கோத்ரூ பண்ணலாம் இல்ல? போடி, எப்ப பாரு படி படின்னு சொல்லிட்டு. சலித்து கொண்டவளை ஆச்சரியமாய் பார்த்தாள் வினிதா. அடிப்பாவி, கடைசி வருஷம் வந்துட்டோம், இன்னும் கூட படிக்காம இருப்பியா என்ன? கொஞ்சமாவது உங்க அப்பா செய்யற செலவுக்கு நியாயம் செய்டி. கவலையே, இது கடைசி வருஷம்ங்கிறது தான் வினிதா. அப்புறம் இப்படி ஒரு நாள் நம்ம வாழ்க்கையில வரவே வராது. சனா, என் அக்காவை பாரு. அவளுக்கு காலேஜ் முடிச்சதும் 4-5 மாசத்திலேயே கல்யாணம், அடுத்த வருஷமே குழந்தை. எல்லாம் ஒரு எந்திரமான வாழ்க்கை. ஆனா எப்பவும் அவ மனசுல காலேஜ் பத்தின சிந்தனை இருந்துட்டே தான் இருக்கு. சரியா போச்சு. அப்ப காலத்துக்கும் படிச்சுட்டே இருக்க முடியுமா? அப்புறம் மத்ததெல்லாம் எப்பவாம்? நாணமாய் சொன்னவளை முறைத்து பார்க்க வந்த சிரிப்பை சிரமப்பட்டு அடக்கி கொண்டாள் வினிதா. நான் என்ன சொல்றேன், நீ என்ன பேசிட்டு இருக்க லூசு? எல்லாமே கடந்து போறதுதான். அதுக்காக அந்த நிகழ்வை நினைச்சு வருத்தப்படாமல்லாம் இருக்க முடியாது. எனக்கு நேஷனல் காலேஜில் பிஜியாவது படிக்கணும்னு இருக்கு. அப்பா சம்மதிக்க மாட்டாரடி என்றவள் மீண்டும் பார்வையை வளாகத்திற்குள் திருப்ப, இப்போது காலேஜ் பெல் அடிக்கத் தொடங்க மெல்ல மெல்ல சந்தோஷத்தை தேக்கிக் கொண்டே அத்தனை பேரும் அவரவர் அறைகளை நோக்கி நகர்ந்தார்கள். அத்தனையும் இங்கிருந்தே வேடிக்கை பார்த்து கொண்டு நின்றாள் தர்சனா. இவர்களுக்கு முதல் பீரியட் செயல்முறை தேர்வு என்பதால் அதற்கான குறிப்புகளை எடுத்துக்கொண்டு குழு குழுக்களாய் நகர வினிதாவும் தர்சனாவும் அவரவர் இருக்கைக்கு வந்து நின்றார்கள். டேபிள் மீதிருந்த வண்ண வண்ண வேதிப்பொருட்களை பார்த்ததும் சட்டென்று ஒரு ஏக்க பெருமூச்சு வந்தது. இன்றைக்கு குடும்பத்தோடு குலதெய்வம் கோயிலுக்கு பொங்கல் வைக்க போயிருக்கிறார்கள். சனாவையும் அழைத்த போது இன்றைக்கு பிராக்டிக்கலில் இன்டர்னல் இருக்கிறது என்று மறுத்துவிட்டாள். மிக மிக முக்கியமான வேலை இருந்தால் தவிர கண்டிப்பாக இன்றைக்கு விடுப்பு எடுக்க அனுமதி இல்லை. அதையும் மீறி எடுத்தால் பிராக்டிக்கல் மதிப்பெண் வழங்கப்படாது என்பதால் தர்சனாவால் விடுப்பு எடுக்க இயலவில்லை என்றாலும் மனம் முழுக்க கோயிலையே சுற்றி வந்து கொண்டிருந்தது. சரியாக 20 நிமிடங்கள் சென்றிருக்கும். பிப்பட்டில்
தனிமத்தை ஊற்றி அதன் வேதி மாற்றத்தை குறிப்பெடுத்துக் கொண்டிருக்க பிரின்சிபல் அறையில் இருந்த தர்சனாவுக்கு ஒலிபெருக்கியில் அழைப்பு வந்தது. கொஞ்சம் முகம் கலவரமாக செய்வதை பாதியில் நிறுத்திவிட்டு அறக்க பறக்க ஓடினாள். அனுமதி வாங்கிக் கொண்டு உள்ளே நுழைய அங்கே பிரின்சிபாலுக்கு எதிரில் இருந்த நாற்காலியில் முருகானந்தம் அமர்ந்திருந்தார். முகம் முழுக்க ஒருவித பீதியோடு. அப்பா என்றாள் தன்னை மறந்து. சனா, ஒன்னும் பயப்பட தேவையில்லை. நீ அப்பா கூட கிளம்பலாம். எப்போதும் கண்டிப்பாய் பேசியே பழகியதாலோ என்னவோ இதமான வார்த்தைகளுக்கு இதயம் ஒத்துழைத்த அளவிற்கு குரல் ஒத்துழைக்கவில்லை பிரின்சிபல் மேடத்துக்கு. என்னாச்சு மேடம் என்பதற்கே குரல் நனைந்திருந்தது. ஒன்னும் பயப்படுறதுக்கு இல்ல. அம்மாக்கு நெஞ்சு வலி, ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கு. உடனே உன்னை பார்க்கணும்னு சொல்றா. ஒன்றுமே இல்லை என்று சொல்லிக் கொண்டே ஓர் ஆயிரம் இடிகளை இதயத்தில் இறக்கிக் கொண்டிருக்க மொத்தமாய் உடைந்து நொறுங்கி போனாள் சனா. கண்கள் குளமாக சின்ன குழந்தை போல ஒரு கேவலம் தேம்பலும் வெடித்து கொண்டு துடித்து விழுந்தது. மேடம், இன்டர்னல் என்றாள் விசும்பலுக்கு நடுவில். எல்லாம் பார்த்துக்கலாம். நீ முதல்ல அப்பாவோட கிளம்பு. பிரின்சிபால் வார்த்தைகளை முடிப்பதற்குள் அவள் வெளியில் வந்திருந்தாள். அப்பாவும் நன்றி சொல்லிவிட்டு வெளியில் வர எத்தனை கட்டுப்படுத்தியும் அழுகையை அடக்க முடியவில்லை. நீ போய் உன் பேக்கெல்லாம் எடுத்துட்டு மெயின் கேட்டுக்கு வந்துடுமா, நான் அங்க நிக்கிறேன். வண்டி எங்கப்பா? வெளியில நிறுத்தி இருக்க, சீக்கிரம் வந்துடு சனாமா. மொத்தமாய் 3 நிமிடம்தான் செலவு செய்திருந்தாள். மாடிக்கு சென்று வகுப்பறையில் இருந்து தன்னுடைய பையை எடுத்துக்கொண்டு கீழே வர முருகானந்தம் கேட் அருகே காத்து கொண்டிருந்தார். பையும் பதட்டமுமாக வந்தவள் அப்பாவை திரு திருவென பார்த்தாள். உங்க வண்டி எங்கப்பா? இருக்கு, முதல்ல கேள்வி கேட்காம என் கூட வா. ஏறு முகத்தில் இருந்த வெயில் நேர் முகத்தில் விழுந்து வேர்க்க வைக்க மெயின் ரோட்டை தாண்டி சின்னதாய் திருப்பத்தில் இருந்த தெருவை ஒட்டி நிறுத்தியிருந்த வேனை நெருங்க மெல்ல மெல்ல விஷயம் பிடிபட இத்தனை நேரம் கால்களில் இருந்த வேகம் தடைபட அப்படியே நின்றாள். கண்கள் அப்பாவை வெறித்து கொண்டிருக்க திரும்பி பார்த்த முருகானந்தம் சலனமில்லாமல் மகளை பார்த்தார். முகத்தை தொடச்சிட்டு ஏறிக்கோ தர்சனா, இப்பவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அம்மாக்கு முடியலைன்னு பொய் சொல்லி ஏன்பா என்னை அழைச்சிக்கிட்டு வந்தீங்க? அட, இப்படி சொன்னாதான் விடுவாங்க. எல்லாரும் அங்க சந்தோஷமா இருக்கும்போது நீ மட்டும் இங்க மன வருத்தப்படணுமா? சின்ன பொய் தானே, அதனால எந்த பாதகமும் இல்லை என்றார் எந்த குற்ற உணர்வும் இல்லாமல். வேனில் ஏறிக்கொண்டாலும் மனசு முழுக்க இனம் புரியாத தவிப்பிலேயே இருந்தாள் தர்சனா. இன்றைய தேர்வுக்கு நல்ல பயிற்சியோடு தான் இருந்தாள். முழுக்க தேர்வை முடித்திருந்தால் அவளுக்கு முழு மதிப்பெண்களும் கிடைத்திருக்கும். ஆனால் இப்போது அவளுக்கு செயல்முறை தேர்வில் பார்டர் மார்க் தான் அளிப்பார்கள். இப்படி பொய் சொல்லி அவளை அழைத்து வந்த அப்பாவின் மீது கோபம் வந்தது. ஆனால் எந்தவித சலனமும் இல்லாமல் முருகானந்தம் தன் சின்ன சின்ன பொய்களை சுவாரஸ்யத்தோடு சொன்னபடி பேத்தியோடு விளையாடி கொண்டிருந்தார். 3 நாட்கள் தன்னால் கரைந்திருந்தது. மெல்லிய பூக்கள் தூவிய லாவெண்டர் வண்ண நைட்டி அணிந்து சோஃபாவில் சரிந்திருந்தாள் தர்சனா. அலைபேசிக்கு பதில் சொல்லி சொல்லி அலுத்து போயிருந்தாள். வீட்டின் நிசப்தத்தை அக்காவின் மகள் கிழித்து கொண்டிருந்தாள். அதுவே போதுமானதாக இருந்தது அந்த நிமிஷத்துக்கு. சத்தங்கள் இல்லாத வீடு ஒருவித துருப்பிடித்த இரும்பை போல் தோன்றியது அவளுக்கு. இயக்கம் இல்லாத பலவற்றில். காலேஜ் கிளம்பலையா சனா? ஒரு நாள் கோயில் போனதுக்கு இத்தனை நாள் ரெஸ்ட் எடுப்பியா? பவித்ரா கேட்டபோது நிமிர்ந்து பார்த்தவள் கண்களில் அத்தனை கோபம். எப்படி போக பவி? அம்மாக்கு சிவியர் ஹார்ட் அட்டாக்னு சொல்லி கூட்டிட்டு வந்திருக்காரு என்னை. நான் அடுத்த நாளே போய் நின்னா அவர் கட்டி வச்ச பொய் மூட்டை அவிழ்ந்து உருண்டுராது என்றாள் எரிச்சல் மண்ட. பவித்ரா பரிதாபமாக பார்த்தாள். சரி விடு, அவரை பத்தி தெரியும் தானே. எல்லாம் புதுசாவா நடக்குது? அவரோட இயல்பு இதுதானே சனா? அப்படி சொல்லாத பவி. குலதெய்வம் கோயிலுக்கு வர முடியலைங்கிற வருத்தம் எனக்கும் இருந்ததுதான். ஆனா எனக்கு அந்த இன்டர்னல் மார்க் ரொம்ப ரொம்ப முக்கியம் பவி. எனக்கு கிரேடு குறைஞ்சிடுமோன்னு ரொம்ப கவலையா இருக்கு. நான் பிஜிக்கு நேஷனல் காலேஜ் போகணும். ஓடி வந்து மடியில் ஏறி அமர்ந்து கொண்ட அக்கா மகளை தன்னோடு சேர்த்து கொண்டாள் தர்சனா. முகத்தில் அப்பட்டமாய் வாட்டம் இருந்தது. சனா, சின்ன விஷயத்துக்கு நிறைய கவலைப்படுற. அப்பா சொல்லிட்டு இருந்தாரு, நாம மட்டும் கிளம்புறோம், சின்னது மட்டும் இப்படி காலேஜ் போயிடுச்சேன்னு. அவராத்தான் உன் காலேஜ் வழியா வேனை ஓட்டிட்டு போக சொன்னாரு. வண்டியை நிறுத்த சொல்லிட்டு போனவர் திரும்பி வரும்போது உன்னோட வர்றாரு. முதல்ல இதை எங்ககிட்ட சொல்லி இருந்தா நாங்க உன்னை அழைச்சுக்கிட்டு வரவே வேண்டாம்னு தான் சொல்லி இருப்போம். பவித்ரா சொல்லி கொண்டிருக்கும் போதே முருகானந்தம் 2 பைகள் நிறைய பொருட்களுடன் உள்ளே நுழைந்தார்.
தர்சனாவின் முகவாட்டத்தை பார்த்து கொண்டேதான் வந்தார். தாத்தாவை பார்த்ததும் குழந்தை இறங்கி ஓடி வர அவர் கால்களை கட்டிக்கொள்ள பேத்தியை அள்ளி தோளில் போட்டுக்கொண்டே பைகளை பவித்ராவிடம் நீட்டினார். பவிமா, கல்லு மாங்காய் இருக்கு, அம்மாட்ட கொடுத்து வத்தல் போட சொல்லு. உள்ள தின்பண்டம் இருக்கு, குழந்தைக்கு எடுத்து கொடுமா. அது சரி, சின்னது ஏன் முகத்தை அப்படி சுண்ட வச்சுட்டு உட்கார்ந்துருக்கு? எதுவும் உடம்புக்கு முடியலையா? தோள் துண்டை எடுத்து முகத்தை ஒற்றை துடைத்து கொண்டார். என்ன பதில் தருவது என்று தெரியாமல் பவித்ரா இருவரையும் மாறி மாறி பார்க்க வாசித்து கொண்டிருந்த புத்தகத்தின் முனையை கிள்ளி கிள்ளி காயப்படுத்தி கொண்டிருந்தாள் சனா. சனாமா, என்ன பிரச்சனை உனக்கு? பிரச்சனை இல்லப்பா, வருத்தம். எனக்கு பிராக்டிக்கல் மார்க் வராதுப்பா. நான் நல்ல பயிற்சியில இருந்தேன், அத்தனையும் வீணா போயிடுச்சு. எனக்கு பிஜிக்கு போக நல்ல கிரேடு வேணும். அதான் பாஸ் மார்க் போடுறதா சொல்லி இருக்காங்களே, அது போதாதா? அது எப்படிப்பா போதும்? நான் முழு மதிப்பெண் எடுக்க காத்திருந்த ஒரு பரீட்சையில என்கிட்ட ஒரு வார்த்தை நீங்க கேட்டு இருக்கலாம் இல்லப்பா? ஆதங்கமாக கேட்ட மகளை அதிருப்தியாய் பார்த்தார். சரிதான் விடுமா, எல்லாத்தையும் எல்லார்கிட்டையும் கேட்டுட்டு செய்ய முடியாது. உன்னை விட அனுபவமும் அறிவும் உன் மேல அக்கறையும் உள்ள நான் செய்யறது எப்பவும் தப்பா போகாது. முதல்ல எழுந்து போய் முகத்தை அலம்பிட்டு வேலையை பாருமா. பவித்ரா, உங்க அம்மா எங்க? காஃபி போட்டுட்டு மாடிக்கு எடுத்துட்டு வர சொல்லு. அப்புறம் உன் மாமியார் காலையில கால் பண்ணி இருந்தாங்க, நீ எப்ப கிளம்பி வர்றேன்னு கேட்டு உனக்கு 2 தரம் பண்ணாங்களாம், நாட் ரீச்சபிள்னு வந்ததுன்னு சொன்னாங்க. அவர் சொல்லிக்கொண்டே படி ஏற பவித்ராவுக்கு திக்கென்று இருந்தது. இவர் என்ன சொல்லி வைத்தாரோ என்று தவிப்போடு பார்க்க அவர் அதையெல்லாம் யோசிக்க கூட நேரம் இல்லாமல் மாடிக்கு சென்றே இருந்தார். அப்பா, அத்தைகிட்ட என்ன சொன்னீங்க? அண்ணாந்து பார்த்து பவித்ரா தவிப்போடு கேட்க வராண்டா வழியே எட்டி பார்த்தவர் சாவதானமாய் சொன்னார். பாப்பாக்கு நேத்துல இருந்து காய்ச்சல், கொரோனா டெஸ்ட்டுக்கு தந்துட்டு வந்திருக்கோம். பாசிட்டிவ்னா 10 நாள் கழிச்சுத்தான் வர முடியும்னு சொல்லிட்டேன். அவர் எந்த சங்கோஜமும் இன்றி சொல்ல பவித்ரா அலறியே விட்டாள். அப்பா, என்னது இது? அட, ஏன் பவிமா? அந்த அம்மா மனசு வந்து உன்னை அனுப்புறதே பெரிய விஷயம். இதுல வந்ததும் வராததும் திரும்பி போகணுமா? இப்படி சொன்னாதான் அவங்களும் இந்த பக்கம் வரமாட்டாங்க. நீயும் குழந்தையும் நிம்மதியா இருக்கலாம். அதுக்கு நீ இப்படி ஒரு பொய் சொல்லணுமாப்பா என்று கேட்கும் போதே நான் தழுதழுத்திருந்தது பவித்ராவுக்கு. நெருப்புன்னா வாய் வெந்துடுமா பவி? இப்படி வார்த்தைக்கெல்லாம் அலட்டிக்கவே கூடாது. போய் நிம்மதியா சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடு. 15 நாள் நீ அங்க போக வேண்டியதில்ல. நாளைக்கு விரால் மீன் கொண்டு வர சொல்லி மார்க்கெட்ல சொல்லிட்டு வந்திருக்க. சொல்லிவிட்டு உள்ளே போய்விட்டார். முகத்தில் ஈ ஆடாமல் நின்ற அக்காவை பரிதாபமாக பார்த்து கொண்டே அருகில் வந்து கைகளை பற்றி கொண்டாள் தர்சனா. நாம 2 பேரும் மாத்தி மாத்தி ஆறுதல் சொல்லிக்க வேண்டியதுதான், வேற என்ன செய்யறது? ஏன் பவி அப்பா இப்படி இருக்காரு என்றாள் ஆற்றாமையாக. தோள்களை குலுக்கி கொண்டாள் பவித்ரா. அப்பாவின் இந்த குணம் நினைவு தெரிந்த நாள் முதலே பார்த்து வருவதுதான். இந்த 50 சொச்ச வயதிலும் இந்த குணத்தின் வீரியத்தில் அந்த குடும்பத்தில் சிறிதும் பெரிதுமாய் நன்மையும் தீமைகளும் விளைகிறதுதான். ஆனால் இந்த சரம் தொடுத்த பொய்கள் எல்லாம் ஒரு நாள் உதிர்ந்து தரை பார்க்கும்போது வெற்ற நாராய் அப்பா நிற்பாரே என்ற கவலை இவர்களை பீடித்து கொண்டிருக்கிறது என்றாலும் அதை சொன்னால் உணர்ந்து திருத்திக் கொள்ளும் நிலையில் இல்லை முருகானந்தம். அவரை பொறுத்தவரை தன்னையும் தன்னை சுற்றி உள்ளவர்களையும் காயப்படுத்தாமல் வாழ வைக்க சொல்லப்படும் சிறு சிறு பொய்கள் எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது. வடாம் பிழிந்த கையோடு கீழே இறங்கி வந்த பெரிய நாயகி மகள்கள் இருவரும் திக் பிரமை பிடித்தது போல் நிற்பதை பார்த்துவிட்டு கேட்டார். என்ன, உங்க அப்பா வந்தாச்சா? இன்னைக்கு என்ன குண்டை போட்டுட்டு வந்திருக்காரு? பவித்ரா பதில் சொல்லாமல் தலை குனிய சனாதான் பதில் தந்தாள். பாப்பாக்கு கொரானான்னு பவிக்கா மாமியார் கிட்ட சொல்லி இருக்காரு. 15 நாள் பவிக்கா இங்க நம்ம கூட இருக்கணுமாம் என்றாள் சன்னமான குரலில். அந்த மனுஷனுக்கு பைத்தியம் பிடிச்சு போச்சு. நாளைக்கு வீட்டுக்கு போனா உங்ககிட்ட கொரோனா ட்ரீட்மெண்ட் பத்தி கேட்டா என்ன பதில் சொல்வ? உன்னைய விடு, உன் பிள்ளைய நினைச்சு பாரு. அதுகிட்ட கேட்டா என்ன ஆகிறது? இப்போ இவர் சொன்ன பொய்ய நாம மட்டும் இல்ல, குழந்தையும் இல்ல தூக்கிட்டு தெரியணும். அப்படித்தானே? என்ன மனுஷன்டி இவரு? சலித்து கொண்டே உள்ளே சென்ற அம்மாவை பார்த்து கொண்டே நின்றார்கள் மகள்கள் இருவரும். சட்டை காலரை மடக்கி விட்டு கொண்டு கண்ணாடியில் தன்னை முழுதாய் பார்த்து கொண்டான் கிருஷ்ணா. இளமை இன்னும் வெகு காலத்துக்கு உன்னை விட்டு போக மாட்டேன் என்று அடம் செய்து கொண்டிருந்தது புரிந்தது. உதடு குவித்து மீசையை மெல்ல உதட்டோடு சேர்த்து இழுத்து பார்த்து கொண்டான். ஆங்காங்கே 1-2 நரைமுடி தென்பட்டது.
பெங்களூரின் குளுமைக்கு நிறம் இன்னும் சிவந்து போயிருக்க தன்னுடைய தோற்றத்தில் திருப்தி கொண்டவனாய் அறையை விட்டு வெளியில் வந்தான். சோஃபாவில் அமர்ந்து நாளிதழை விரித்து வைத்திருந்த பூரணி இவனை கண்டதும் புன்னகையாய் மகனை நோக்கி எழுந்து வந்தார். கிருஷ்ணா, சாப்பாடு எடுத்து வைக்கட்டுமா? கவின் கிளினிக் கிளம்பிட்டானா? நேத்தே அவனை பார்த்து சில விஷயங்கள் பேசணும்னு நினைச்சேன், முடியாம போச்சு. அவன் இன்னைக்கு டாக்டர்ஸ் அசோசியேஷன்ல ஏதோ மீட்டிங் இருக்குன்னு சீக்கிரமே போயிட்டான். நீதான் அவனுக்கு கால் பண்ணி விஷயத்த சொல்ல. இட்லியை எடுத்து வைத்து துவையலை தேட அவன் அதற்கு அம்மா சிரமப்படுவது பிடிக்காமல் அவனே எழுந்து போய் எடுத்து கொண்டு வந்தான். கவின் கிட்ட என்ன பேசணும்னு சொல்லு கிருஷ்ணா. பாப்பாவை ஸ்கூல் சேர்க்கறது பத்தி தாம்மா. ஹெல்லேரியில ரொம்ப பெரிய ஸ்கூல்ல அட்மிஷன் கேட்டு இருக்கேன். போர்டிங்கும் இருக்கு. கவினும் தீபாவும் பாப்பாவை கூட்டிட்டு போய் பார்த்துட்டு வந்துட்டா மேற்கொண்டு என்னன்னு நான் பார்த்துக்கிறேன். இந்த சின்ன பேச்சுக்குள் அன்றைய டிஃபனை முடித்துவிட்டு அவன் எழுந்து கொள்ள பூரணி பதறி போனார். அட ராமா, இது என்ன 2 இட்லியோட எழுந்துட்ட? ராமா நான் இல்ல, அது உங்க வீட்டுக்காரர், நான் கிருஷ்ணா. டிஷ்யூவால் உதடு ஒற்றிக்கொண்டே அவன் சிரிக்க அவன் முத்துப்பல் வரிசையில் பெற்றவளின் மனம் குளிர்ந்து போனது. அம்மா, பேரை இப்படி தலையில அடிச்ச மாதிரி சொல்லக்கூடாது கிருஷ்ணா. அப்பா பேரை இப்படி தலையில அடிச்ச மாதிரி சொல்லக்கூடாது கிருஷ்ணா. தல பிள்ளை நான் பேர் சொல்லாம யார் பேர் சொல்வாங்களாம் என்ற மகனின் உணர்வான பேச்சில் தாயின் கண்கள் தடாகமானது. கிருஷ்ணா, கவின் உன்னை விட 2 வயசு சின்னவன். அவனுக்கு 3 வயசுல குழந்தை இருக்கு. நீ என்ற பூரணி ஆரம்பிக்க அவரை தொடர அனுமதிக்காமல் பையுடன் வெளியேறி இருந்தான் கிருஷ்ணா. பெற்றவளுக்கு மூச்சு சீரற்று வந்தது. எல்லாம் தந்தாலும் எங்கேயோ குறை வைத்து மனிதனுக்கு செக் வைத்து நகரும் இறைவன் மீது ஆற்றாமையாக இருந்தது. அலுவலகம் வந்து சேர்ந்தும் அம்மாவின் வார்த்தைகள் காதுக்குள் ஒலித்து கொண்டேதான் இருந்தது கிருஷ்ணாவுக்கு. அவனும் இப்போதெல்லாம் இதை பற்றி சிந்திக்க ஆரம்பித்து விட்டான் என்றாலும் மனதில் சலனமான நினைவுகள் ஊற்று கண் வழியே உழுது வழிந்து கொண்டுதான் இருந்தது. கர்நாடகாவில் சௌக்கியமாய் தொடங்கிய வாழ்க்கையில் அடிவேர் பூர்வீகம் தமிழகத்தின் ஏதோ ஒரு மதுரைக்கு பக்கத்து கிராமம். அப்பாவின் மறைவிற்கு பின் பெரிய குடும்பத்தின் பொறுப்போடு சேர்த்து தொழிலும் கிருஷ்ணாவின் கையில் வந்தது. அதனாலேயே மருத்துவராகும் ஆசையை ஒதுக்கிவிட்டு தொழிலை கவனிக்க போய்விட்டான். வாழ்க்கை முழுக்க திறம்பட ஓடுவதிலேயே இருந்ததால் நின்று நிதானிக்க வழியே இல்லை. நித்யாவுடன் திருமணம் உரிய வயதில் நடந்தது. 3 வருடங்கள் எந்த தங்கு தடையும் இல்லாமல் காலம் நகர்ந்தது. நித்யாவிடம் எந்த குறையும் இல்லை, கொஞ்சம் ஆடம்பர பிரியை என்பதை தவிர. மலையேற்ற குழுவோடு சேர்ந்து கொடைக்கானல் அருகில் ஒரு வனப்பகுதிக்கு சென்றவள் காட்டுத்தீயில் மாட்டிக்கொண்டு அநியாயமாய் இறந்து போனாள். அதன் பிறகான வாழ்க்கை வெறும் இயந்திரமாக மாறிப்போனது கிருஷ்ணாவுக்கு. வாழ்க்கையை நித்யாவுக்கு முன் நித்யாவுக்கு பின் என்று பிரித்து அறிய அவன் முற்படவே இல்லை. நின்று நிதானித்து தன் இழப்பிற்கான வலியை யோசிக்காமல் நாட்களை அமைதியாக கடந்து போக நினைத்தான். தம்பி கவின், அவன் காதல், மனைவி, குழந்தை என்று இவனுக்கான பொழுதுகளில் எந்த மனத்தாங்கலும் இல்லை. அலுவலகம் முடித்து வந்தால் சற்று நேரம் இளைப்பாற குழந்தை ஜீவா இருந்தது. அவனை பொறுத்தவரை பெரும் ஆசுவாசம். ஜீவா சற்று வளர்ந்த பிறகு கவின் குடும்பத்தோடு அடிக்கடி வெளிநாடு செல்ல அந்த சமயங்களில் கிருஷ்ணாவை தனிமை தின்ன ஆரம்பித்திருந்தது. அதற்கு ஏற்றாற் போல 2 மாதங்களுக்கு முன்னால் கூர்க்கில் ஒரு முதலீட்டாளர் கருத்தரங்கிற்கு செல்ல நேர அங்கே ஒரு சொற்பொழிவாளரின் பேச்சு அவனை வெகுவாக கவர்ந்தது. வாழ்க்கை என்பது இழப்புகளுக்காக ஒதுக்கீடு செய்வதல்ல, அனுதினமும் ஆண்டு அனுபவிப்பது. முடிவான முடிவென்று எதுவுமே இல்லை. ஒரு உணர்வில் எடுக்கப்பட்ட முடிவுகள் மறு உணர்வில் மறுபரிசீலனை செய்யப்பட்டே தீரும் என்ற ஆழ்ந்த புன்னகையுடன் பேசிய போது ஒரு நொடி லயித்துத்தான் போனான். அந்த கூற்றில் நிஜம் இருப்பது புரிந்தது. துணை என்பது தேகத்தை துளைத்து மனதின் ஓரத்தில் ஒரு விசுவாச கண்ணியை உருவாக்குகிறது. அந்த விசுவாசம் மட்டுமே மனிதன் வாழ்க்கையை அடுத்த கண்ணியை நோக்கி நகர உந்துகிறது என்று புரிந்தது. இருக்கும் வரைக்கும் நியாயம் செய்து விட்டோம். அவள் இல்லாமல் போன பிறகு இன்னொரு வாழ்க்கை என்பது தவறானதா இல்லை என்று இப்போதெல்லாம் தோன்ற ஆரம்பித்திருந்தது. டேபிளின் மீதிருந்த பேப்பர் வெயிட்டை கைகளால் சுற்றி கொண்டே அமர்ந்திருந்தான் கிருஷ்ணா. கணினி திரையில் சின்னதும் பெருசுமாய் காஃபி சுவைக்கும் விளம்பர பெண்களின் புகைப்படங்கள் வந்து வந்து நழுவி கொண்டிருந்தது. இன்டர்காம் ஒலிக்க எடுத்து காதுகளுக்கு தந்தான்.
சார், மிஸ்டர் பசவப்பா உங்களை சந்திக்க காத்திருக்கார். உள்ள அனுப்புங்க. அவன் ரிசீவரை அதன் இடத்தில் சாத்திவிட்டு நிமிர்ந்து அமர்வதற்குள் பசவப்பா உள்ளே வந்திருந்தார். எழுந்து நின்று வரவேற்று இடத்தில் அமர வைத்திருந்தான். பசவப்பா, ஹெதியா ஹேலு என்ற கன்னடத்தில் நலம் விசாரித்தான். அவர் வாயெல்லாம் பல்லாக வந்திருந்த விஷயத்தை சொன்னபோது இன்னும் கொஞ்சம் நிமிர்ந்து அமர்ந்திருந்தான். வெகு காலமாய் கர்நாடகத்தில் சக்கை போடு போடும் இவர்களின் ஆர்ஏ கூர்க் காஃபியை தமிழகத்தில் விஸ்தீரணப்படுத்த சில ஆலோசனைகளை சொல்ல அதை கூர்ந்து கவனித்து கொண்டிருந்தான் கிருஷ்ணா. கிருஷ்ணா, உண்மையில நம்ம காப்பி ரகத்துக்கு சென்னையில் நிறைய வரவேற்பு இருக்குதான். ஆனாலும் அதை பெரிய அளவில் மக்களிடம் கொண்டு சேர்க்க நமக்கு அங்கே ஆட்கள் இல்லை. என்னதான் முகவர்களை நம்பி ஒப்படைச்சாலும் பல மாதங்கள் கழித்து திரும்பி பார்த்தாலும் நிறுவனம் அதே இடத்தில் தான் இருக்கு. உங்க அப்பா காலத்துல இருந்து தமிழ்நாட்டில் எந்த டீலிங்கா இருந்தாலும் அவரே தான் போறது வழக்கம். அதான் உங்க அபிப்பிராயம் கேட்க வந்தேன். அவர் சொல்லி முடிக்க டை முடிச்சை தளர்த்தி விட்டு கொண்டான். நல்ல யோசனை தான். இப்ப நான் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? இந்த பாயிண்ட் டு பாயிண்ட் சர்வீஸ் தான் எனக்கு கிருஷ்ணா கிட்ட பிடிச்சது. தமிழ்நாடு போகணும். அங்க இருக்கிற நிலவரம் பார்க்கணும். அது எப்படின்னு எனக்கு சொல்ல தெரியாது. நான் சொல்லி நீங்க செய்தாலும் அது நல்லா இருக்காது. ஸோ தமிழ்நாட்டின் முக்கிய நகரங்களில் விசிட் செய்து நம்ம பொருட்களின் நிலவரம் ப்ளஸ் மார்க்கெட்டிங் பல்ஸ் கண்டுபிடிச்சா போதும். தலையசைத்தான். இது புதிதல்ல. பல முறை வேறு வேறு மாநிலங்களுக்கு சென்று வந்திருக்கிறான். ஆள்களை அனுப்புவதை விட நிர்வாகமே மெனக்கெட்டால் இன்னும் சிறப்பான துல்லியமான முடிவுகள் கிடைக்கும். சென்னைக்கும் பல முறை வந்திருக்கிறான். இந்த முறை செல்வது அவனுக்கு பெரிய விஷயமாக தோன்றவில்லை. ஆனால் பெரிய விஷயங்களை காலம் அவனுக்காக மறைத்து வைத்திருந்தது. சூப்பர் மார்க்கெட்டில் கூட்டம் கொஞ்சம் குறைவாக இருந்தது. சென்னையின் பிரதானத்தில் இருந்தது அந்த செயின் ஷாப். பில்லிங்கில் மட்டும் 8 பேர் நிற்க அத்தனை பேரின் கைகளும் கண்களும் பரபரத்து கொண்டே இருந்தது. வந்த அலுப்பு தீர ஓய்விற்கு பிறகு 2 இடங்களுக்கு சென்றவன் மதியத்தை கடந்து மாலைக்குள் ஊற்றி கொண்டிருந்த ஒரு பின் மாலையில் அந்த மிக பிரபலமான அங்காடிக்கு வந்திருந்தான். தன்னை அறிமுகப்படுத்தி கொள்ளாமல் அவனும் ஒரு வாடிக்கையாளர் போல சுற்றி சுற்றி வந்தான். காஃபி செக்ஷனில் அவர்களுடைய ஆர்ஏ கூர்க் காஃபி எல்லா அளவுகளிலும் இருந்தது. அவற்றை எடுத்து திருப்பி பார்த்தான். அவற்றில் சில தேதிகள் முடியும் தருவாயில் இருந்தது. விற்பனைக்கு வருகின்ற ரகங்களை தேதி ஒழுங்கின்றி அடுக்குவதால் இந்த குறை என்று புரிந்தது. குறித்து கொண்டான். அத்தனை ரக காஃபி ரகங்களும் வரிசையாக அடுக்கி வைக்கப்பட்டிருந்தது. அவற்றில் மக்களுக்கு விருப்பமாய் எதை தெரிவு செய்கிறார்கள் என்பதை சில நிமிடம் அங்கேயே நின்று கவனித்து குறிப்பெடுத்து கொண்டான். வெகு நேரமாய் அவன் அங்கேயே சுற்றி கொண்டிருப்பதை பார்த்துவிட்டு கடை ஊழியர் அணுக மெல்ல தலையசைத்துவிட்டு தன்னுடைய கார்டை எடுத்து காட்ட அடுத்த நிமிடம் மரியாதை பலமாக வந்தது. எம்டியின் அறைக்குள் அழைத்து போக ராமநாதன் ஏற்கனவே அறிமுகமானவர் என்பதால் பழகிய புன்னகை இதழ்களில் இருந்தது. வாங்க மிஸ்டர் கிருஷ்ணா, வெல்கம் டு அவர் ஷாப். இன்றைக்கு இது 3வது வரவேற்பு என்று ஆரம்பித்தவன் தான் வந்த விவரம் சொல்லி முடிக்க ஆர்டர் செய்திருந்த ஆரஞ்சு ஜூஸ்கள் டேபிளில் பவ்யமாக வந்து இறங்கியது. முதலாளிகளை பார்த்த பயத்தில் கண்ணாடி கோப்பைகள் குளிர்ந்த திரவங்கள் நிரம்பி இருந்த போதும் வேர்த்திருந்தன. குவளைகளின் வெளிப்புறத்தில், கிரேட் கிருஷ்ணா சார், இந்த முனைப்பும் துடிப்பும் தான் உங்க அப்பா காலத்துல இருந்து உங்க நிறுவனத்தின் பெரிய முதலீடே, நல்ல முன்னெடுப்பு. ராமநாதன் சொல்ல சிரித்து கொண்டான். இப்போ நம்முடைய புது பிரான்ச்சஸ் 3 ஆரம்பிச்சிருக்கோம். திருநின்றவூர், எமிலிசேரி, நிவேதா நகர். முடிஞ்சா நீங்க அங்கேயும் சென்று பார்த்துட்டு போகலாம். முயற்சி பண்றேன். தோள்களை குலுக்கி கொண்டு அவற்றின் முகவரிகளை வாங்கி கொண்டான். சென்னை வெயில் மிரட்டி கொண்டிருந்தது. பெங்களூரின் குளுமைக்கு பழகிய தேகம் மெல்லிய ஊசியாய் குத்தி துளைப்பது போல் எரிந்தது. வீட்டில் பேச்சு மொழி எப்போதும் தமிழ் என்பதால் எந்த சிரமமும் இல்லை. டிரைவரிடம் 3 நிவேதா நகர் அருகில் இருப்பதை அறிந்து அங்கேயே வண்டியை விட சொன்னான். வளர்ந்து வரும் ஏரியா என்பதால் கட்டிடங்கள் நிறைய இளமையாக இருந்தன. பளிர் ரக பெயிண்ட்கள் முகப்பில் மின்னல் அடித்தன. மெயின் ரோட்டிலேயே அங்காடி இருந்தது. காசை கொட்டி செதுக்கி இருப்பது ஒரு பார்வையிலேயே விளங்கியது. தங்கி இருந்த ஹோட்டலில் 2 நாட்கள் உயர் ரக காரையும் சேர்த்து வாடகைக்கு எடுத்திருந்தான். அதனால் எந்த சிரமமும் இல்லை. கூட்டம் மிதமாக இருந்தது. இறங்கி சென்றவனை பின் தொடர்ந்த சிப்பந்திகளை விலக்கிவிட்டு பார்வையிட்டபடி முன்னே நடந்தான்.
3 மாடிகளில் உள்ளடங்கி இருந்த மாலை பார்க்கும்போது நாமும் இப்படி ஒன்றை கட்டினால் என்ன என்று அவன் தொழில் மூளை சிந்திக்க ஆரம்பித்திருந்தது. 2வது தளத்தில் வீட்டு உபயோகப் பொருட்கள் குவிந்திருக்க பார்த்து கொண்டே கடந்தவனை அந்த குரல் கட்டி நிறுத்தியது. கிருஷ்ணா, நில்லேன், நான் உன்னைத்தான் தேடிட்டு இருக்கேன். நின்று விட்டான். அந்த குரலில் இருந்த ஈர்ப்பு 1000 காந்தங்களை மென்று விழுங்கியது போல் இருந்தது அவனுக்குள். ரோ முழுக்க கண்களை அலைப்பாய விட்டான். யாருமே இல்லை. லேசான அசட்டு சிரிப்போடு நடக்க எத்தனித்தவனை மீண்டும் அந்த குரல் கட்டி நிறுத்தியது. கிருஷ்ணா, இன்னும் எவ்வளவு நேரம் என்னை அலைய வைக்க போற? உன்னை தேடி தேடியே என் கண்ணு புண்ணாகி போச்சு. வந்துடு கிருஷ்ணா, எனக்கு நீ வேணும். கண்கள் அப்படியே நிலை குத்தி போனது. இது யாருக்கான அழைப்போ? ஆனால் தனக்குத்தான் என்ற மனசு விவஸ்தை மறந்தது போல் ஏங்கி நிற்க வைத்தது அந்த குரல். அந்த குரலுக்கு சொந்தமான முகத்தை வினாடி சுத்தத்தில் பல கோடி கோணத்தில் இதயம் சித்தரித்து சித்தரித்து சித்திரம் தீட்டி இருக்க வேகமாக அந்த ரோவை விட்டு வெளியில் வந்து அந்த குரலை தேடிக்கொண்டு நகர்ந்தான். கிருஷ்ணா, அழைத்து கொண்டே வந்தவளை பார்த்த நிமிஷம் மனசில் பசை மரம் முளைத்து குரலோடு முகத்தையும் பறித்து ஒட்டி கொண்டது. கண்களையே பார்த்தான். ரசாயன மாற்றம் செய்யும் விடலை இல்லைதான் அவன். ஆனாலும் வேர் ஓடி நீர் தேடும் இயற்கையின் பரிணாம மாற்றம் அவனை மட்டும் விட்டு வைக்கவா போகிறது? கூப்பிட்டீங்களா என்ற குறும்பு தொனிக்க கேட்டவனை திரு திருவென பார்த்து திருடி கொண்டிருந்தாள் அவள். உங்களை ஏன் கூப்பிட போற என்றாள் பரிதாபமாக. கிருஷ்ணான்னு கூப்பிட்டீங்களே, நான் தான் கிருஷ்ணாராமன். அச்சோ, நான் கூப்பிட்டது என் அக்கா பொண்ணு கிருஷ்ண பிரியாவை. வெட்கம் இரு பக்க கன்னத்திலும் துளிர்த்து செழித்தது. அதற்குள் எங்கிருந்தோ வந்த அவள் அழைத்த கிருஷ்ணா தோளில் ஏறிக்கொள்ள அவள் அழைக்காமல் வந்து நின்றவன் அவளை இதயத்தில் ஏற்றி இருந்தான். தலை அசைத்துவிட்டு அவள் அங்கிருந்து நகர எதிரில் வந்த முருகானந்தம் தன்னைத்தான் நோக்கி வருகிறார் என்று அவள் காத்திருக்க அவளை காணாமல் நேராய் கிருஷ்ணாவின் முன்னாக போய் நின்றார். ஏசி குளிர்ந்து ஓய்ந்திருந்தது. ஏனோ இப்போதெல்லாம் ஏசிக்குள் இருப்பது பெரும் அவஸ்தையாக இருந்தது கிருஷ்ணாவுக்கு. கண்ணாடி தடுப்பு சுவர்கள் திரைச்சீலையால் மூடப்படாமல் இருக்க கடை முழுக்க கண்ணில் தெரிந்தது. அங்கே ஒரு வெண்புறாவை போல் ஓடி திரிந்து கொண்டிருந்த தர்சனாவும் அவன் கண்களில் படிந்து படிந்து கடக்க முடியாமல் அப்படியே நின்றாள் பெட்டகம் போல. இவனை அமர வைத்துவிட்டு சென்றிருந்த முருகானந்தம் 5 நிமிடத்தில் வாயெல்லாம் பல்லாக வர பின்னாலேயே ஒரு சிப்பந்தி குளிர்பானத்துடன் வந்து நின்றான். நோ ஃபார்மாலிட்டி சார் என்றான் தர்ம சங்கடமாக. அட, என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க? நீங்க எவ்வளவு பெரிய முதலாளி. நீங்க இங்கே கள ஆய்வுக்கு வரப்போறதா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் தகவல் வந்தது. நான் அப்படியே சந்தோஷத்துல நிறைஞ்சு போயிட்டேன். ஏன் அப்படி என்றான் புன்னகை ஊடாட. நான் இதுக்கு முன்னாடி வரைக்கும் அசோக் நகர் மால்ல தான் இன்சார்ஜில் இருந்தேன். ராமநாதன் முதலாளி கிட்ட தான் 20 வருஷத்துக்கு மேல வேலை செய்யறேன். தங்கமான மனிதர். நான் இருக்கிற நாணயத்தை பார்த்துத்தான் என்னை இந்த புது பிரான்ச்சுக்கு மேனேஜரா போட்டு இருக்காரு. நான் பொறுப்பேற்று 3 மாசத்துல பெரிய அளவு இங்க வியாபாரத்தையும் விருத்தியாக்கி இருக்கேன். அந்த சமயத்துல உங்களை மாதிரியான பெரிய முதலாளிகள் வந்து எங்க சர்வீஸை பார்த்து 4 வார்த்தை பாராட்டி முதலாளிகிட்ட சொன்னா இன்னும் நல்ல பேரும் மதிப்பும் கிடைக்கும். சொன்னவரை நிறைவாக பார்த்தான். பதில் சொல்ல வாய் திறக்கும் முன் கண்ணாடி தடுப்பை திறந்து கொண்டு ஓடி வந்த கிருஷ்ணா முருகானந்தத்தின் முன்னாக முகம் மலர நின்றபடி கிருஷ்ணாவை குறுகுறுவென பார்த்தது. இது என் பேத்தி கிருஷ்ணபிரியா என்றவர் கண்ணாடி தடுப்புக்கு பின்னே நின்றிருந்த தர்சனாவையும் பவித்ராவையும் பார்த்து கைகளை ஆட்டினார். இருவரும் தயக்கத்தோடு உள்ளே வர கண்களை விலக்காமல் பார்த்து கொண்டிருந்தான் கிருஷ்ணா. இது என் பெரிய பொண்ணு பவித்ரா. இதான் அவ பொண்ணு. மாப்பிள்ளை ஒரு MNCல வேலை செய்யறாரு என்ற பொய்யாய் அடித்துவிட்ட அப்பாவை தவிப்போடு மகள்கள் இருவரும் ஏறிட்டார்கள். இது என் சின்ன பொண்ணு தர்சனா. பிஜி எம்ஃபில் எல்லாம் முடிச்சுட்டு IAS எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கு. பொண்ணுங்க 2மே படிப்புல கெட்டி என்றவரை இருவருமே திக் என்று பார்த்து கொண்டிருக்க கிருஷ்ணா வியப்பாய் தலையசைத்தான். நைஸ். உண்மையில இந்தளவு பெண்களின் வளர்ச்சி பார்க்க மனசுக்கு பெருமையா இருக்கு. பெண்களுக்கு இவ்வளவு அழகா கல்வியை கொடுத்திருக்க உங்களை பாராட்டித்தான் ஆகணும். சீக்கிரமே உங்களை பெரிய பொறுப்புல பார்க்கணும் என்று ஆத்மார்த்தமாக சொன்னவனை அவஸ்தையான புன்னகையுடன் ஏறிட்டாள். அப்பாவை பார்க்க பார்க்க கோபமும் எரிச்சலும் பொங்கிக் கொண்டு வந்தது. பொய் என்பதை மெய்யை விட இத்தனை நேர்த்தியாக பேச இவரால் மட்டும்தான் முடிகிறது.
ஆனால் அவசியம் என்ன? இப்போது எதற்காக முகமே தெரியாத இவரிடம் பொய் மூட்டைகளை அவிழ்த்து விட்டு கொண்டு நிற்கிறார்? எப்படி யாரோ ஒருவர் முன்னே அப்பா சொல்வது பொய் என்று சொல்லி அவரை அவமதிக்க முடியும்? இருவரும் குழந்தையோடு வெளியில் வந்தார்கள். அடைப்பட்ட கூண்டில் இருந்து விடுபட்ட பறவை போல மனசு இலகுவாக இருந்தது. எப்பக்கா அப்பா திருந்துவாரு? யாருன்னே தெரியாதவர்கிட்ட எதுக்கு இத்தனை பொய்? அதனால இவருக்கு என்ன லாபம்? நான் இன்னும் காலேஜே முடிக்கல. அதுக்குள்ள பிஜி முடிக்க வச்சு ஐஏஎஸ் எக்ஸாமுக்கும் அனுப்பிட்டதா வாயால வடை சுட்டாச்சு. சனா மெல்லிய குரலில் சொல்ல சிரிப்பை அடக்க மாட்டாமல் பவி முகத்தை வேறு பக்கத்தில் திருப்பிக் கொண்டாள். நீ சிரிக்காத பவி. இதால என்ன லாபம் அவருக்கு? என்றாள் அலுப்பாக. இதால என்ன நஷ்டம்னு நம்ம அப்பா கேட்பாரு. அவருக்கு இதில் ஒரு திருப்தி. போலி மரியாதை. விட்டு தள்ளு. யாரோ தெரியாத ஆள்தானே. இனி அவரை பார்க்கவா போறோம்? இல்ல பார்த்தாலும் இதை ஞாபகம் வச்சு விசாரிக்க போறாரா என்றபடி பவி நடக்க விதியின் வாசல் திறந்து வில்லங்கம் விளையாடப் போவது தெரியாமல் அந்த நிமிஷத்துக்கு ஆமோதித்துவிட்டு சனா நகர முருகானந்தத்திடம் விடை பெற்று கொண்டு வாசலுக்கு வந்தவன் கண்ணாடி தடுப்பின் வழியே ஆழ்ந்து அவள் முகத்தை ஒரு நொடி மனதில் நிரப்பிக்கொண்டு காரில் ஏறிக்கொண்டான். வினோதங்கள் நடக்க உலகம் ஒன்றும் விஸ்தீரணம் ஆக வேண்டிய தேவையே இல்லை. காலம் அப்படியேதான் நிற்கிறது. வாழ்க்கைதான் அதன் மீது ஓடி கரைகிறது. ஆனால் கூற்றுக்கும் பார்வைக்கும் காலம் கடந்தோடியதாக உலகம் சொல்வதுதான் விந்தையிலும் விந்தை. ரயில்கள் தான் நகர்கிறது, தண்டவாளங்கள் அல்ல. வாழ்க்கைதான் தேய்ந்து தீர்கிறது. காலம் அப்படியே பிறந்தது போலவே பிள்ளை கனியமுதாக நிற்கிறது. 3 புதிய பிரான்ச்சுகளிலும் தன்னுடைய விசிட்டை முடித்து கொண்டு அன்று இரவே விமானம் ஏறி இருந்தான் கிருஷ்ணா. வழக்கத்தை விட இந்த முறை புதிய உணர்வு பழக்கத்தில் வந்திருந்தது. கண்களை மூடி விமானத்து இருக்கையில் தலை கவிழ்ந்த போது, கிருஷ்ணா உனக்காகத்தான் காத்துட்டு இருக்க. சனாவின் சத்தம் இதயத்தை தொட்டு மூச்சு காற்றை தித்திக்க வைத்தது. ஆனாலும் மனசு முழுக்க ஒருவித தயக்கம் நெம்பி வழிந்தது. இந்த நினைப்புக்கு தான் தகுதியானவனா என்ற சிந்தனையும் ஆட்கொள்ளாமல் இல்லை. இதை அவன் காதலாகவெல்லாம் நினைத்து சிலிர்க்கவில்லை. சொல்லப்போனால் நித்யாவுடன் நடந்தது ஜாதகம் பார்த்து பொருத்தம் பார்த்து நடந்த லௌகீக திருமணம்தான். அப்படி பார்த்தால் கல்யாணம் என்ற நிஜம் வேண்டுமானால் இது இரண்டாவதாக இருக்கலாம். காதல் என்ற உணர்வில் இது முந்தி கொண்டது என்றுதான் சொல்ல வேண்டும். விரிசலாயிருந்த விளையாத நிலத்தில் விழுந்த மழை துளியைப் போல அவளுடைய சிந்தனை ஏதோ ஒரு புள்ளியில் கிருஷ்ணாவை ஆட்கொண்டு விட்டது போல்தான் தோன்றியது. பேரழகு இல்லை. ஆனால் அவள் பெயர் சொல்லி அழைத்த போதுதான் தன் பெயரே அழகாக இருப்பது போல் அவன் இதயம் சிந்திக்க சிரித்து கொண்டே அமர்ந்திருந்தான். நீண்ட நெடிய யோசனைக்கு பிறகுதான் தன்னுடைய விருப்பத்தை அம்மாவிடம் சொல்ல பூரணியின் கண்கள் கலங்கி போனது. இப்பவாச்சும் என் ஏக்க மூச்சு உன்னை எட்டி இருக்கே. ஒரு தாயா இதைவிட எனக்கு என்ன சந்தோஷம் இருக்க போகுது. பொண்ணு யார் என்னன்னு நம்ம பசவப்பாவை கொண்டு விசாரிச்சு முடிச்சுடலாம். துள்ளி குதித்த பூரணியை தர்ம சங்கடமாய் பார்த்தான். எனக்கு ஒரு ஐடியா வந்ததுமா, அதை மட்டும்தான் சொல்லி இருக்கேன். அவங்களுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இருக்கா இல்லையானெல்லாம் நான் இன்னும் யோசிக்கல. பொண்ணு பார்க்க ரொம்ப சின்ன பொண்ணா தெரிஞ்சாங்க. ஆனா பிஜி எம்ஃபில் எல்லாம் முடிச்சுட்டு ஐஏஎஸ் எக்ஸாமுக்கு படிக்கிறதா அவங்க அப்பா சொல்றத வச்சு 25 அல்லது 26 வயசு இருக்கும்னு யூகிச்சேன். எனக்கு 30 ஆகுது. சரியா வரும்னு தோணுது. தவிர இது 2வது கல்யாணம். நம்முடைய பணத்தையோ வாழ்க்கை தரத்தையோ காட்டி அவங்களை சம்மதிக்க வைக்கிறதுல எனக்கு துளி கூட இஷ்டம் இல்லை. என்னை பொறுத்தவரை அறிவு நீருக்கும் ஆற்று நீருக்கும் தராதரம் வேற இல்ல. பணம்ங்கிறது சமூகத்துல வேணா மரியாதையையும் தனி இடத்தையும் வாங்கி தரலாம். ஆனா குடும்பம்னு வந்தா பணத்தை காட்டி ஆணை பெண்ணோ பெண்ணை ஆணோ அடையவோ மதிக்கவோ கூடாது. இதுல நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கேன். பசவப்பா மூலம் மூவ் பண்ணுங்க. ஒருவேளை அவங்களுக்கு இதுல இஷ்டம் இல்லைன்னு தெரிஞ்சா எந்த தனிப்பட்ட முயற்சியும் செய்ய வேணாம். நம்ம பணம் அந்தஸ்து இதை வச்சு அவங்களுக்கு அதை செய்யறேன் இதை செய்யறேன்னு மனசை கலைக்க வேண்டாம். அவனின் தெளிவும் முதிர்ச்சியும் பூரணியை வியக்க வைத்தது. பிடித்த பெண்ணை அடைய பிரயத்தனம் செய்யும் மனிதர்கள் மத்தியில் பிடித்திருந்தாலும் அந்த பெண்ணை தன் புற கவர்ச்சியாலோ செல்வ செழிப்பாலோ மயங்க வைக்க சிந்திக்காத மகனின் நேர்மை மனசும் அதைவிட பிடித்தது. மகன் தந்த நம்பிக்கை வார்த்தையில் மகிழ்ச்சியுற்று பசவப்பா எண்ணை தேடிக்கொண்டு போனுடன் அறைக்குள் நுழைந்தார். காரணம் இல்லாத கோபம் முருகானந்தத்தை நெட்டி எடுத்து கொண்டிருந்தது.
பவியை காலையில் தான் வீட்டில் கொண்டு போய் விட்டுவிட்டு நேரே மாலுக்கு வந்திருந்தார். அதிக நேரம் பிடிக்கவில்லை. பவியின் மாமியாருக்கு இவர் சொன்ன பொய்யை மோப்பம் பிடிக்க ரௌத்ர தேவியாக மாறிப் போயிருந்தார். கோபம் முழுக்க மருமகள் பக்கமாய் திரும்ப, தன் ஆசை மகள் வார்த்தைகளால் தன் கண் முன்னே வருபடுவதை அவர் பார்த்து கொண்டே இருந்தார் கையிறு நிலையில். உனக்கு வர வர இந்த குடும்பத்து மேல பிடிப்பாத்து போச்சு. அதான் அலட்சியம். முகவரி இல்லாட்டியும் சரியா வந்து சேருது. மகேஷ்க்கு ஏற்கனவே அசிடிட்டி ப்ராப்ளம் இருக்குன்னு தெரியும் தானே. பக்குவமா சமைச்சு தரணுங்கிறது மறந்து போச்சா உனக்கு? அப்பா வீட்டுக்கு போயிட்டு உன் அம்மா கையால சாப்பிட்டாதான் உனக்கு வயிறும் மனசும் நிறையுது. இங்க எக்கேடு கட்டு என் பிள்ளை போனா உனக்கு என்ன? மாமியாரின் வார்த்தைகள் சுட சுட கொதி தாங்காமல் கண்கள் நொதிக்க ஆரம்பித்தது பவிக்கே. அப்பாவை பார்க்க அவர் எந்த எதிர்வினையும் காட்டாமல் பேசாமல் அமர்ந்திருந்தார். நான் தான் சமைச்சு போட்டு வளர்த்தேன். ஆனா இப்போ எனக்கும் 1008 உபாதை. கொரோனா வந்து போன பிறகு உடம்புல 1008 பிரச்சனை. ஒரு இடத்துல சேர்ந்தாப்புல 10 நிமிஷம் நிக்க முடியல. இதுல ஒரு வேளை சமைச்சும் சமைக்காமையும் விட்டு கடையில வாங்கி சாப்பிட்டு கடைசியில் அவனுக்கு வயிற்று வலி வந்து 3 நாளா டாக்டர் வீட்டுக்கு நடையா நடந்துட்டு இருக்கான். அல்சர் முத்தி போச்சான். இத்தனைக்கும் நீ காரணமே இல்லாம உன் அம்மா வீட்டுல இருந்துட்டு தங்கச்சி கூட சேர்ந்து மாலுக்கு போய் சுத்திட்டு இருந்திருக்க. விஷயம் கேள்விப்பட்ட போது மகேஷ் எத்தனை வருத்தப்பட்டான் தெரியுமா? அவனுக்கு சமைச்சு போட மட்டுமே உன்னை கட்டிட்டு வரல. ஆனா எல்லாம் சேர்ந்ததுதான் வாழ்க்கை. இத்தனை உடம்பு முடியாம வேலைக்கு ஓடுறான். ஏன் நான் சம்பாதிச்சு போடணும்னு அவனும் நினைச்சு உட்கார்ந்துட்டா எப்படி குடும்பம் நடக்கும்? கோபம் எல்லாம் ஒன்றாக அவர் வார்த்தைகளால் கொத்தி எடுக்க, அப்பா செய்த தவறுக்கு பவி கண்ணீரால் பரிகாரம் செய்ய வழியற்று அமைதியாக வாங்கி கட்டி கொண்டிருந்தாள். சம்பந்தியை சமாதானம் செய்து பவியை விட்டுவிட்டு கிளம்பிய போதும் கூட தன்னால் மகள் மனம் நோகும்படியானதே என்று அவருக்கு தோன்றவே இல்லை. மாறாக மனம் வேறு புள்ளியில் சிந்தித்தது. ராஜ வாழ்க்கை வாழ வேண்டிய பெண்ணை வீட்டு வேலைக்கு கூட ஆள் அமர்த்த கணக்கு பார்க்கும் ஒரு குடும்பத்தில் கட்டி கொடுத்ததுதான் அத்தனை தொல்லைக்கும் காரணம் என்று மனசு நொந்தது. மாலுக்கு வந்தவரை மெயின் பிரான்ச்சில் இருந்து முதலாளி அழைப்பதாக தகவல் வர, இதென்னடா புது பிரச்சனைக்கு அடித்தளமா என்று நொந்தபடி வண்டியை உசுப்பிக் கொண்டு பறந்தார். வெயிலில் வந்ததுதான் கண்ணை கட்டி விட்டதோ என்று நினைக்கும் அளவுக்கு கண்கள் சொருக அமர்ந்திருந்தார் முருகானந்தம். எதிரில் அமர்ந்திருந்த முதலாளி ராமநாதனும் அவருக்கு அருகில் வாட்ட சாட்டமாய் அவருக்கு சமமாய் நாற்காலியை விரித்து போட்டு அமர்ந்திருந்த இன்னொரு நபரும் தன்னையே பார்த்து கொண்டிருப்பதை பார்த்துத்தான் மெல்ல சுதாரித்தார். நீங்க கேட்டது இன்னும் கூட எனக்கு புரியல. ஆர்ஏ கூர்க் கம்பெனி ஓனர் என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறாரா? அடராமா, அவ்வளவு புண்ணியமா நான் ஒரு நாள்ல பண்ணிட்டேன் என்றார் நெகிழ்ச்சி குறையாத குரலில். இது அவரோட வீட்டு முகவரி. இது அவங்க அம்மாவோட நம்பர். விருப்பம் இருந்தா அவங்க கிட்ட பேசுங்க. ஏற்கனவே கல்யாணமாகி மனைவி இறந்துட்டாங்க. குழந்தைகள் கிடையாது. இன்னும் மேல் அதிக விபரம் நேர்ல பார்த்து முடிவு செய்துக்கலாம். ஒரு தம்பிதான், அவருக்கும் திருமணமாகி பெரிய கிளினிக் வச்சிருக்காரு. இக்கல் பிக்கல் இல்லை. சொத்து கணக்கெல்லாம் சொல்ல தெரியாது. ஆனா குணத்து கணக்கு சொல்லிக்கிட்டே இருக்கலாம். பசவப்பா தனக்கு தெரிந்த உடைந்த தமிழில் சொல்லி முடிக்க, அது எதையும் உள் வாங்கிக் கொள்ளும் மனநிலையில் இல்லை முருகானந்தம். காலையில் மூத்த மகள் வீட்டில் நடந்தது கண்முன்னே வந்து போனது. வாழ வேண்டிய அழகு மகளை இப்படி வரும்படிக்கு அரைப்படி ஆழாக்கில் கணக்கு பார்க்கும் குடும்பத்தில் கொடுத்துவிட்டு படும் அவஸ்தை கண் முன்னே வந்து போனது. தன் சொந்த பந்தத்தில் இப்படி ஒரு குடும்பமோ வரனோ யாருக்குமே வாய்க்கவில்லை. அந்த பெருமையே 3 தலைமுறைக்கு தாங்கும். ஆனால் 2ஆம் தாரம் என்ற ஒற்றை கயிறுதான் அவரை அசைத்தது. அதை விட பிரதானம் வயசு வித்தியாசம். 21 வயதே பூர்த்தி ஆகாத மகள் 30ஐ தொட்ட கிருஷ்ணாவை கட்டிக்கொள்ள எப்படி சம்மதிப்பாள் என்று யோசித்தபடியே அமர்ந்திருந்தார். ஆனாலும் இந்த இடத்தை நழுவ விட துளி கூட இஷ்டப்படவில்லை. கிருஷ்ணா வீட்டில் கூட விருப்பம் கேட்காமல் தடாலடியாய் பெண் பார்க்க வர விரும்பவே இல்லை. அந்த நாசூக்கை தனக்கு சாதகமாக்கிக் கொண்டார் முருகானந்தம். அரை நாள் விடுப்பு போட்டுவிட்டு வீட்டுக்கு வந்தார். சனா கூட வீட்டில்தான் இருந்தாள். என்னாச்சுங்க என்று பதறிய மனைவிக்கு காலையில் பவி வீட்டில் நடந்தவற்றை சொல்லி முடிக்க பெரிய நாயகியும் சனாவும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள் வேதனையாய். எல்லாம் உங்களால. சும்மானு இருந்திருந்தா இப்ப பவிக்கு கஷ்டம் இல்ல. இப்ப அவ மாமியார் கொடுக்கி எடுப்பாங்க. ஏற்கனவே ராங்கி அந்த அம்மா என்ற மனைவியை அழுத்தமாய் பார்த்தார்.
நம்ம நாம பவிக்கு இன்னும் சிறப்பான இடமா பார்க்காம விட்டுட்டோம் நாயகி. என் நண்பரோட மச்சினன் கல்யாணமாகி 6 மாசத்துல மனைவி இறந்துட்டான். நம்ம பவியை விட கொஞ்சம் வயசு கூட. விரும்பி கட்டிக்கிறேன்னு கேட்டப்ப பேசாம கொடுத்திருக்கணும். டாக்டரா இருக்கான் மதுராந்தகத்துல. வயசு 2ஆம் தாரம்னு யோசிச்சது தப்பா போச்சு. இப்ப 5க்கும் 10க்கும் அல்லாடுற வாழ்க்கை என்றார் இருவரையும் ஆராய்ச்சி பார்வை பார்த்தபடி. துணுக்குற்று போனார் பெரிய நாயகி. என்ன வார்த்தை இதெல்லாம்? வசதியும் அந்தஸ்துமா வாழ்க்கையை நிறைக்குது. கண் நிறைஞ்சு குழந்தைகள் வாழணும், அதுதானே வேணும். 2வது வாழ்க்கை அமைச்சுக்கிறதை குறையா நான் நினைக்கல. ஆனா அதுக்கு 2 பேர்கிட்டையும் பக்குவமும் புரிதலும் வேணும். அது இல்லாம பணத்தை மட்டும் பார்த்தா அது வாழைத்தண்டு மேல ரயில் வண்டி விட்ட கதை மாதிரிதான். அந்தர கோலம் ஆயிடும். சுக்கல் நூறாகி இருந்தது முருகானந்தத்தின் சிந்தனை எல்லாம். விட்டு பார்த்த நூலை அத்து வீசி இருந்தார் நாயகி. இவர்களுக்கெல்லாம் எந்த மொழியில் சொல்லி புரிய வைப்பது என்று கவலையாக இருந்தது முருகானந்தத்துக்கு. பெண்களின் உலகம் மிக சிறியது. அவர்களுக்கான சிந்தனை சின்ன சின்ன எதிர்பார்ப்பை உள்ளடக்கியது. தேர்ந்த ஒரு தொலைநோக்கு பார்வை இல்லாத அவர்களின் கருத்தை பெரிதாய் எண்ண வேண்டியதில்லை. அவருள் அழுத்தமான கெட்டிப்பட்ட கருத்து படிந்து மொய்க்க ஆரம்பித்தது. இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.